सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. வணக்கம். திருச்சியுடைய சத்சங்கம் ஒரு 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் நடக்கின்றது. இன்றைய காலத்தினுடைய ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறாங்க. சமீபத்தில் அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் வந்தது. இதை சுற்றி தமிழ்நாட்டில் 2 விதமான கருத்துகளும் மக்கள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது குறித்து யோகி கடந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் வரும். இன்றைக்கு ஒவ்வொருவர்களே அவர் சொன்ன காலகட்டத்தில் இந்த நம்பிக்கைகளே இல்லை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லை. அவர் சொன்ன காலகட்டத்தில் இது ஒரு கனவு தான், இதெல்லாம் நடக்குமாங்கிற நம்பிக்கையே யாரிடமும் இல்லாதிருந்த காலத்தில் யோகி தெளிவாக சொன்னார். யோகி சொன்னவாடு அயோத்தியில் ராமனுக்கு ஸ்ரீராமனுக்கு ஆலயம் வரும். எப்படி என்ன இந்த ரூட்டெல்லாம் சாமி சொன்னார். ஆலயம் வரும் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னார். அதோட நிறுத்தலை, கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், ராமராஜ்யமும் வரும் சொன்னார். இந்த 2 தான் அவருடைய ப்ரெடிக்ஷன். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மகாத்மாவுடைய வார்த்தையை நாம் அவரோட சரியாகவும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வெர்பலாக நமக்கு ஒன்று தெரியும், ஆனால் நாம் பார்க்குறத விட அதற்கு ஆழ அகலங்கள் இருக்காது. அதான் எந்த மகாத்மாவும் ஒரு மகாத்மா ஒரு வார்த்தையை சொல்கிற நமக்கு ஒரு மொழி ரீதியாக அது நமக்கு ஒரு அர்த்தத்தை தரும். ஆனால் நம்ம நினைச்சிருக்கிற அந்த லிமிட்டட் சென்ஸ் அது அதையும் தாண்டி ஆழமானது, அகலமானது. அதான் அது காலம்தான் காட்டும். அதாவது நீங்கள் ஒரு இன்டலெக்டாக அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த விஷயங்கள் பின்னாடி நிகழும் பொழுது தான் அதனுடைய ஆழ அகலங்கள் நமக்கு புரியும், அதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியும். அது ஒன்லி டைம் தான் அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணும். அது மாதிரி பகவான் அன்னைக்கு சொல்ற இந்த 2 வார்த்தைகள், அயோத்தியில் ராமனுக்கு ஆலயம் வரும். கூடவே இவங்க கேட்காத ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த விட ராமராஜ்யம். அவங்க அயோத்தியில் ராமர் கோயில் வருமாதான் நண்பர் கேட்டார். ஆனால் சாமி அதையும் அதுக்கு மேலே சொன்னார் ராமராஜ்யம். அப்போ நம்ம ராமராஜ்யம் பற்றி நம்ம கொஞ்சம் புரியுது. இந்த வார்த்தை சொல்லப்போனால் இந்திய சமூகத்துக்குள் ராமராஜ்யம் வரும்ங்கிற ராமராஜ்யம் இருந்துச்சு. வரலாற்று ரீதியாக பார்த்தா ஸ்ரீராமனுடைய ராஜ்யம் திரேதாயுகத்தில் முடிஞ்சிச்சு. அப்புறம் கிருஷ்ணன் துவாமரையும் கலியுகம்லாம் வந்தாச்சு. ஆனால் ராமராஜ்யம் வரும் அப்படின்னு யார் சொன்னார்? மகாத்மா காந்தி. இந்த ராமராஜ்யம்ங்கிற கான்செப்ட், ராமராஜ்யம் மீண்டும் வரும் என்கிற செய்தியை பாரதத்தில் முதலாக சொல்வது மகாத்மா காந்தி தான். வரலாறு. அப்புறம் காந்தி சொன்ன ராமராஜ்யம். அப்புறம் இந்த ராமராஜ்யங்கிறத வந்து இன்னொரு விதத்தில் எல்லா மகாத்மாக்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்திற்கே ஒரு தலைமை தாங்குகின்ற நாடாக இந்தியா மாறும். இதை மகான் அரவிந்தர் வெளிப்படுத்தியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த குரல் விவேகானந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு 150 ஆண்டுகள் ஆகி சிக்காகோ 120. ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவுடைய நிலைமை என்னன்னா, இந்தியா பற்றி உலக அரங்கில் பெரிய மரியாதை. நம்ம வரலாற்று பின்னாடி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது விவேகானந்தர் சிக்காகோவில் சென்று உரையாற்றுவதற்கு முன்னால் இந்தியா பற்றி உலக அளவில் என்ன பிரிவுங்கிறது, இந்தியா ஒரு அடிமைப்பட்ட நாடு, பிரிட்டிஷ் காலனியில் ஒரு நாடு, குரங்குகளையும் பாம்புகளையும் பள்ளிகளையும் வணங்கி கொண்டிருக்கிற ஒரு நாடு. நமக்கு நீங்கள் ஆப்பிரிக்கா பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், சீனா பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், பாம்பு பள்ளிகளை ஜாம் நமக்கே ஒரு இருக்கிற மாதிரி உலக அளவில் கொஞ்சம் பார்பாரிக் கண்ட்ரி, கொஞ்சம் குரங்கையும் பாம்பையும் மரங்களையும் இதை வணங்கிக்கிற பாமர மக்கள் நிறைந்த ஒரு பின்தங்கிய நாடு அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு தான் உலக அரங்கில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை பற்றி. அந்த ஒரு மதிப்பீடு எப்போ உடையுதுன்னா, சிக்காகோ பிரதர்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ் ஒரு சிங்கம் போய் சொல்லுச்சு. சுவாமி விவேகானந்தர் சிங்கம் ஒரே வார்த்தை தான், த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு ஸ்டாண்டிங் போய் எழுந்து எல்லாரும் கை கட்டு. ஏன்னா அந்த மொழி அதற்கு முன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் தான் அதுவரை உலகம் அறிந்திருந்த ஒரு மொழி. இப்போ விவேகானந்தர் இன்னொரு மொழியில் பேசினார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்து அதே உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாரும் எழுந்திருந்து தர முடியும். இத்தனைக்கும் அது ஒரு ஆன்மீக மாநாடு, அது அரசியல் மாநாடு, ரிலிஜியன் ஆஃப் பார்லிமெண்ட். அந்த
உலக மதங்களினுடைய ஒரு பாராளுமன்றம் ஒன்று நடத்துகிறாங்க. அதுதான் அவர் அந்த ஸ்பீச் கொடுத்தார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர் ஆகிறாரு. அந்த அந்த சிகாகோ ஸ்பீச் எல்லாரும் வாங்கி படிச்சு பார்ப்போம். அந்த ஸ்பீச்சிலேயே சொல்கிறார், எங்கள் நாடு ஒரு ஏழை நாடு, எங்கள்கிட்ட உங்களுக்கு தரது எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, எங்கள்கிட்ட வறுமை இதாக இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட தான் இல்லாத ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது, அது எங்களுடைய ஆன்மீகம், அதே நாங்கள் இந்த உலகத்துக்கு தரோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வளமும் வளர்ச்சியும் நீங்கள் தரலாம், உங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்மீகத்தை உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வதேச ஒரு கொடுக்கல் வாங்குற சிகாகோ ஸ்பீச்சிலேயே வெளிப்படுத்துகிறாரு சுவாமி விவேகானந்தர். எதை முன்வைத்தார்கள்? மேற்கு உலக நாடுகள் மெட்டீரியலி நீங்கள் உணர்ந்துட்டீங்க, நாங்கள் கீழே நாடுகள் ஸ்பிரிச்சுவலி உணர்ந்து. நீங்கள் மெட்டீரியலான விஷயங்களை எங்களுக்கு தரலாம், நாங்கள் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை தரலாம், நமக்கிடையே அப்படி ஒரு இணக்கம், ஒரு கொடுக்கல் வாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது உலகத்தின் புதிய குரலாக சிக்காகோவில் சுவாமி விவேகானந்தர் சொல்ற. அப்புறம் டோட்டலாக மாறும். அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்னர்ஸ் வந்து பாரத நாட்டை கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்கே இருக்கிற ஆன்மீகத்தை, இங்கே இருக்கிற அழகை எல்லாம் அவங்க பார்த்தாங்க. அப்புறம் தான் மேக்ஸ் வந்து பல விஷயங்கள். அப்புறம் பாரத நாடை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வை சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம் தான் வருது. அப்போ இது ஒரு 120-130 ஆண்டு கால வளர்ச்சி தான் இன்றைக்கு. அதற்கு அப்புறம் தான் இந்தியாவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சேர்ந்ததுக்கு அப்புறம் மேற்கு உலகமே, நம்மளை மட்டும் இல்லை, அவங்க இங்கே டிபேட்டுக்கும் போனாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இது மட்டும் சொல்லக்கூடாது. நான் மேற்கு நாடுகளுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்தனால சொல்கிறேன். ஐரோப்பிய நாடுகள் சுற்றி பார்த்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற ஆசிரமங்களில் புத்தரை வழிபடுகிறார்கள். திபத்தில் இருக்கிற தியான முறைகளை அவர்கள் செய்து பார்க்கிறார்கள். இன்னைக்கு மேற்கு உலகத்தை கிழக்கு உலகம் ஆகர்ஷிக்கிறது. நம்மளாம் எப்படி போயிட்டு இருக்கோம், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கல்ச்சர் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன தெரியுமா, அவன் பகவத்கீதையும் நம்முடைய விஷயங்களையும் படிச்சு போகிறான். ஒன்று வேண்டாம், நான் ஜெர்மனியில் சென்று யோகிராஜ்பால் ஆசிரமத்தில் 3 நாட்கள் தங்கி. அது ஆசிரமத்துக்கு பேர் என்ன தெரியுமா, ஸ்ரீ ஆஞ்சநேய ஆசிரமம். அங்கே என்னென்னு தெரியுமா, ஒரு ஆஞ்சநேயர் சிலை, யோகி இருக்கிறார், மாஸ்டர் லீ இருக்கிறார், லீ ரோசோ விக்கியை துவங்கி வைத்து ஒரு ஆசிரமம். அங்கே டெய்லி நான் போய் உட்காரன்னா அவங்க வந்து ஹனுமான் சாலிசா பாராயணமாக பாடுறாங்க. நான் புக்கை பார்த்து பாடுறேன். நான் சரி ஒரே இந்தியன்னா நான் புத்தகம் இல்லாமல் என்னால் பாட முடியவில்லை. அங்கே இருந்த ஜெர்மானியர்கள் பாய் ஹார்ட் அழகாக பாடும், ஹனுமான் சாலிசா கோரஸா அழகாக பாடும். எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஹனுமான் சாலிசாவை தந்த நாட்டில் இருந்து வந்தனா புத்தகம் பார்த்து படிக்க வேண்டியிருந்தது. என்னுடைய ஜெர்மன் சகோதரர்கள் பாராயணமாக அதை சொன்னாங்க. அவங்க எல்லா வாரமும் படிக்கிறாங்க. ஆல் சண்டே சொல்ல படிச்சு ஹனுமான் சாலிசா. ஜெர்மானியர்கள் ஒரு ஆள் கூட இந்திய ஜெர்மானியர்கள். அப்போ இது நடந்து 2018. ஒரு 120 ஆண்டுகள் 130 ஆண்டுகளை எவ்வளோ பெரிய மாற்றம் நீங்கள். நாங்கள் ஜெர்மனியில் நானும் செல்லமான ஒரு வாக்கிங் போகிறோம். நான் இந்த வேஷ்டி அவள் இந்த சேரி ஒரு அம்மா அங்கே ஓடி வந்து செல்லமாவுடைய சேரி பார்த்து நமஸ்தேன்னு நாங்கள் தொட்டு வணங்கி. அவங்களுக்கு ஆங்கிலம் வரல, ஜெர்மன் தான் வருது. ஆனாலும் லிட்டில் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஜென்மா இந்தியா இப்படி இந்த அம்மா சேரி கொடுத்தாங்க. எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் இந்தியாவில் பிறந்து இந்த அம்மா மாதிரி சேரி கொடுத்தாங்க. 2019 ஜெர்மனில் ஸ்டுட்கார்ட்டில் காலையில் வாக்கிங் போகும்போது எனக்கு நடந்து வராங்க. சுவிட்சர்லாண்டில் போய் தங்கிட்டு ஒரு இடத்துல, சுவிட்சர்லாண்டில் தங்கிட்டு நடந்துட்டு தான் பின்னாடி ஒரு வீடு. எங்களுடைய நான் வந்து எந்த சென்றாலும் இதை நான் விடுவதில்லை. இது நம்முடைய ஒரு அடையாளம். நான் வேட்டியோட தான் போகிறேன். அவளே முடிஞ்ச வரைக்கும் சேரியோட தான் கொடுக்குறேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய விசாவோட சிறந்த விசாவாக இருக்குது. உடனே அவங்களாம் பார்த்து நமஸ்தேஜின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நமஸ்தேஜின்னு சொல்கிறாங்க. ஈரோடு ரோமில் பார்த்தேன், பல இடங்களில் பார்த்தேன். இந்த சேரீக்கு வேஷ்டிக்குள்ள மரியாதை உங்கள் பேண்ட்டுக்கும் சர்ட்டுக்கு. இதை பார்த்து தேடி வந்து என்கிட்ட தமிழ் பேசியவர்கள், இதை பார்த்து என்ன 2 கையால் வணங்கியவர்கள், இப்படி வணங்குற வணக்கம் அவங்களுக்கு இந்த வணக்கம் எங்களை பார்த்து இப்படி வணங்குறாங்க. இது நான் ஈரோடு கொடுத்த கவனிச்சேன். நான் சுவாமி விவேகானந்தருக்கு தான் நன்றி சொல்றேன். எப்பேற்பட்ட ஒரு மாற்றம். இதுதான் சார் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆன்மீகம் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் கொண்டு, அரசியல் வந்து குவான்டிடேட்டிவ் சேஞ்சுக்காக சண்டை போடுது. உலகம் மெட்டீரியல் வேர்ல்டு வந்து குவான்டிடேட்டிவ் சேஞ்சில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆன்மீகம் அப்படி இல்லை, குவாலிட்டேட்டிவ் சேஞ்சுக்காக இருக்கிறது தான் ஆன்மீகம். இது அப்போ வந்து இதை வந்து எல்லாருமே ஞானிகளாக யோகியே சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் லோக குருவாக இந்தியா மாறும் அப்படின்னு யோகி சொல்லியிருக்கார். ஆனால் நாட் பை ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால இல்லை,
வித் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம் ஆன்மீகத்தால் நாம் இந்த உலகின் தலைமையிடத்திற்கு இந்தியா நகரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்தியாவுக்கு ஒரு தலைமை பாத்திரம் இந்த உலகத்திலேயே கிடைத்தது பகவான் யோகிராம் இருப்பார். நீங்க ராமராஜ்யத்தை அப்படி கரெக்டாக புரியும். இது அரசியல் ரீதியாக ஆழ்வது அது அந்த ஏரா ஓவர். நாடுகளை பிடித்து காலனிகளாக ஆண்ட காலம் முடிந்து விட்டது. அந்த சூரியனே மறையாத பிரிட்டனுடைய சாம்ராஜ்யம் அஸ்தமித்து விட்டது. இனி உலக வரலாற்றில் அப்படி உலகத்தை பூரா நான் ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவோம் என்பது இனி உலக வரலாற்றில் சாத்தியமே முடிந்து. எந்த நாடும் நீ உலக நாடுகளை பிடிச்சு ஒரு குடைக்கீழ் ஆள முடியாது. ஆனால் ஒரு குடைக்கீழ் ஆள முடியும். ஐயா வைகுண்டரே சொல்லியிருக்காரு, இந்த உலகம் ஒரு குடைக்கீழ் வரும். நாமெல்லாம் அன்பு கொடி மக்கள். அவர் ஒரு ட்ரெடிஷன் சாதாரண தென்னிந்தியாவில் இருந்த நம்ம அவ்வளவு பிரபலியம் இல்லாத ஐயா வைகுண்டர் சொல்றார், உலகம் ஒரு குடைக்கீழ் வரும். நாமெல்லாம் அன்பு கொடி மக்களாக இருக்கும். அன்பால் இந்த உலகம் ஆளப்படும். அவருடைய தமிழ்நாட்டில் பல ஞானிகள் ஒரு விஷன் கொடுத்துருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு குடும்பமாகும். நம்ம இதில் இருக்குது வசுதேவ குடும்பம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் தான். ரியலைஸ் பண்ணாமல் இருக்கா, அதுதான் சிக்கல். இந்த உலகமே ஒரு குடும்பம் தான். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் தான். இதை நோக்கி தான் உலகம் நகரும். நம்முடைய இந்தியா ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெடிஷனில் தான் யோகின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்ட காலத்தில் அயோத்தியில் ஆலயம் வருவதற்கான எந்த சாத்தியம் கொடுங்க. ஆனால் அவர் அடிச்சார், ஆலயம் வரும். அப்புறம் கேட்காத ஒரு விடையாக ராமராஜ்யமும் வரும் சொன்னார். இன்னைக்கு ராமராஜ்யம் பற்றி அரசியல் தளத்திலேயே பெரிய வாதங்கள்லாம் நடக்குது. ராமராஜ்யம் என்று கொஞ்சம் அகண்ட அர்த்தத்தில் பார்த்துக்கிறோம். நம்ம மீண்டும் நம்ம ஒரு பிரிட்டிஷ்கார மாதிரி உலகத்தில் நாளைக்கு பிடிச்சி நம்ம ஆண்டுருவோம். அது முடிச்சு அது ராமராஜ்யமே இல்லை. நல்லா பொலிட்டிக்கலாக இந்த உலகத்தெல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு நாடு ஆடுவது என்பது அது ராமராஜ்யம் இல்லை. ராமனை அப்படி திரும்பி போய் பாருங்க. ராமன் எப்படி சொல்றாங்க? அது கம்பன் அழகா சொல்றான், குகனோடும் ஐவரானும் குண்டு சூழ்வார் மகனோடும் அறுவரானும் என் அகரமர் காதலைய நின்னோடும் எழுவரானும் வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடன் பெண்களம்மா அப்படின்னு கம்பன் நம்ம தமிழ்நாட்டு பாணியில அழகாக சொல்றான். எப்படி வர்றான்? ஒரு சத்திரியனாக தசரத புத்திரனாக இருக்கின்ற ராமன் கங்கை கரையில் குகன் இருக்கின்ற வேடுவனை ஒரு ஓடம் போட்டியனை அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். எப்படி சொன்னா, நீ தசரத புத்திரன்னு சொன்ன. நீ சும்மா எதுக்கல, அன்றைய காலத்தை நினைச்சு பார்க்கணும். நீ தசரதனின் மகன் சொல்லி ஏற்றுட்டான். ஃபஸ்ட்டு கங்கையை கிராஸ் பண்ண இவனுக்கு உதவுனவே குகன். அது ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். இல்லை நான் பின்னாடி வந்தால் என் தேசத்தில் ஒரு நாட்டை எழுதித்தாருன்னு சொல்லலாம். அவ்வளோதானே உண்டு. ஆனால் அவன் எப்பேற்பட்ட இடத்துக்கு தான் குகனுக்கு. குகனோடும் நாங்கள் ஐவரானோம். நாங்கள் 4 பிள்ளைங்க தசரதனுக்கு. இனி தசரதன் 5 பிள்ளைங்க. புகழ் நீதியனுடைய சகோதரன். இதுதான் இப்போ ராமர் யாரும் தெரியுதா? இதை வச்சு நீங்கள் ராமராஜ்யத்தை பார்க்கணும். ராமனுடைய அந்த அகண்டம் உங்களுக்கு புரியுதா? ஒரு கங்கை கரையில் ஓடம் ஓட்டி கொண்டிருந்த குகனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சத்திரியனுடைய மகனாக அவனை முன்னிறுத்துகிறார். இது கங்கை கரை. அடுத்தால் என்ன? குன்று சூழ்வார் மகனோடும் அறுவராலும் சுக்ரீவனை ஏற்றுக்கிறார். சுக்ரீவனை அவனுடைய அதுதான் வர்றான். சுக்ரீவன் சரணாகதி பண்ணுறான். அவனுக்கும் வாலிக்கு இருந்த ஒரு பிரச்சனை. அதை பேசுகிறான். அப்போ குரங்கினம். அப்போ அந்த குரங்கையே அவனும் என்ன சொல்றான், நீனும் தசரத குமாரன், நீனும் தசரதனுடைய ஒரு மகன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை ராமன் சும்மா ஒன்று சுக்ரீவன் ஏற்றுக்கிற. நீனும் என்னுடைய தசரதனுடைய மகிழ்ச்சி சொல்லி. இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரேதாயுகத்தில் ஒரு குகனை ஏற்றுக்கொண்டு ஒரு குரங்கை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த ராமனுடைய உள்ளம் எப்படி கனிந்திருந்து. குகனோடும் ஐவரானும் குன்று சூழ்வார் மறைதான் இருந்தான். கிஷ்கிந்தியில் தான் இருந்தான். குன்று சூழ்வார் மகனோடும் அறுவரானும். இது யாருக்கு சொல்றான்? என் அகன் அமர் காதலைய விபீஷண சரணாகதி டைம்ல கம்பன் இந்த பாட்டை போடுவார். விபீஷணனை பார்த்து ராமன் சொல்றான். ராமன் சொல்றான், குகனோடும் ஐவரானும் குண்டு சூழ்வார் மகனோடும் அறுவரானும் என் அகன் அமர் காதல் ஐய, என் உள்ளத்தில் இடம்பெற்ற என் அன்பிற்குரியவனை நின்னோடும் நீ எழுவரானும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 5, 6, 7 ஒன்னோட நாங்கள் 7 பிள்ளைகள் ஆகியிருந்த அசுரகுலமாகிய விபீஷணனை மனித குலத்தில் சத்திரியனாக இருக்கிற இவன் ஓடம் போட்டியை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கிறான். மனித குலத்துக்கு அடுத்தால் இருக்கிற மிருக குலமாக இருந்த குரங்கினத்தினுடைய சுக்ரீவனை ராமன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த குலத்துக்கு எதிராகவே இந்த அசுர குலத்தில் இருந்த விபீஷணனை ராமன் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ
இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை சொல்றாங்க. மாறுபட்ட விஷயங்களை ஒன்றாக காணுங்கள். இதான் ராமனுடைய பார்வை. ராமனை இப்படி பார்க்கணும். இந்த உலகத்தினுடைய எல்லா அடுக்குகளையும் நேசிக்கிற ஒரு பார்வை. அப்படி வரதான் ராமராஜ்யம். எனக்கு ராமன் வாழ்ந்து காட்டினான். இவங்க எல்லாரையும் அரவணைச்சான். சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ஒரு இன்டகிரேஷன் எங்க அயோத்தியிலிருந்து கிளம்பி வந்து இங்க வர வந்து இன்னைக்கு நம்ம பாரத நாட்டுடைய பியூட்டி என்ன? நமக்கு காசி புண்ணியம். காசியில் இருக்கிறது ராமேஸ்வரம் புண்ணியம். இது இந்த நாடை வந்து ஜியாகிரபிக்கலாக நம்ம முடியாது. ஸ்பிரிச்சுவலாக ஒரு மேப் இருக்குது. இந்தியாவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் மேப் தெரியும், ஜியாகிரபிக்கல் மேப் தெரியும். இந்தியாவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் மேப்பில் இது எல்லாமே கனெக்ட். ஒரு வட இந்தியக்காரனுடைய கனவு என்ன இருக்கும்? அவன் மதுராய், ராமேஸ்வர், கன்னியாகுமரி. நாங்கள் எத்தனையோ வட இந்தியர்கள் பேசிட்டோம். அவங்க கனவு ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டனா இருப்பான். நீ எங்கேருந்து காரணம்னா நான் கன்னியாகுமரி ஹரே இருந்துடுறான். கன்னியாகுமரி வரணும்னா ஹரே காலத்துக்கு மதுரை அவன் கண்ணை பார்த்து அவங்க அவ்வளோ பெரிய கனவு. நான் அதான் மதுரை வந்துட்டு நான் மதுரை வந்திருக்கிறேன். ராமேஸ்வரத்துக்கு மீனாட்சி சொல்லுவான், ராமேஸ்வர் கன்னியாகுமரி சொல்லுவான். அந்த உச்சரி நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன். இன்றைக்கு நான் வட இந்தியாவில் பயணம் பண்ணும்போது பல கிராமம் நகரம் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன கனவு இருக்கு? அவன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் வந்துடணும், மதுரை மீனாட்சியை பார்க்கணும், கன்னியாகுமரி போய் நம்மளுக்கு என்ன சாதனை வந்து என் காசியை விட்டு போயிருங்க. நான் டூர் நடத்தினால என்னை யார் பார்த்தாலும் ஐயா இது எப்படியாவது எங்களையும் காசிக்கும் நடந்தராக போகுது. இப்போ நடந்தராக சேர்த்து சொல்கிறாங்க, காசிக்கும் நடந்தராக கூட்டிட்டு போயிருக்கையான்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் இந்தியாவுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப். இந்த நார்த் சவுத் வந்து எப்படி வந்து ஸ்பிரிச்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்வோவன் ஆகிருக்கு. நம்ம கல்ச்சர் எப்படி இணைந்திருக்கு, இதை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். இதான் நம்முடைய ட்ரெடிஷன், இதான் நம்முடைய பாரம்பரியம். இதை வலுப்படுத்த வேண்டும். இதை வீழ்த்தக்கூடாது, வலுப்படுத்தணும். இதை வலுப்படுத்தி இதை உலகத்தினுடைய ஒற்றுமையாக விரிவுபடுத்தணும். ராமனுக்கு அன்னைக்கு இருந்த உலகத்துல இதுதான் அவருடைய எக்ஸ்டென்ட். இலங்கை வர போறான். சொல்லப்போனா விபீஷ்ணி இன்னொரு நாடு தான், இலங்கை இன்னொரு நாடு, கடல் கடந்த நாடு தான். அவரையும் ஏற்றுக்கிட்டான் தன்னுடைய சகோதரனாக. அப்ப அதன் மூலமா என்ன காட்டுறான்? உலகம் முழுக்க எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். உலக சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்ஹுட். எத்தனை கொண்டு வர ராமனுடைய மெசேஜ் என்ன? யூனிவர்சல் பிரதர்ஹுட். இன்றைக்கு என்ன நான் நல்லா பாருங்க, இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் போய் ஐடி ஃபீல்டில் அமெரிக்காலையும் கனடாலையும் ஒட்டணும். நம்முடைய சாதாரண ஆட்கள் கல்ஃபில் போய் ஏதோ பிழைச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம பாம்பேயில் போய் பிழைக்க போனோம். இன்னைக்கு பீகாரி யூபிக்காரங்களாம் நம்ம ஊருக்கு பிழைக்கப்பட்டாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் பிரிக்க முடியுமா? எனக்கு நம்ம ஹிந்தி படிக்க வேண்டியது எது தெரியுமா? ஹிந்தி பையனை வச்சு வேலை வாங்குறது. நீங்கள் பிழைக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஹிந்தி பையனை வேலை வாங்கினா இப்போ ஹோட்டலில் போய் பாதி ஹோட்டலில் பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் 75% ஹிந்தியாக இருக்காங்க. அந்த பானி ஆகி இப்போ தண்ணியில் பானி அவன் தண்ணி அவன் 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 தமிழ் படித்ததை நம்மகிட்ட காட்டுறான். நமக்கு ஹிந்தி தெரியுங்கிறது நம்ம அவன்கிட்ட காட்டுறோம். இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு புது சீனரி டெவலப் ஆகிடுது. நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள ஹிந்தி பேசுகிறோம், அவங்க கஷ்டப்பட்டு தமிழ் பேசுகிறோம். இப்போ ஹோட்டலில் தான் நம்ம இந்தியாவுடைய ஐக்கியம் உருவாகிட்டு. அப்போ இது ஒரு நியூ ட்ரெண்ட். இது யாராவது ஒரு 20 வருஷம் நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? ஒரு 20 இயர்ஸுக்குள்ள this is another development. சரி, இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நினைக்கிற மாதிரி இந்தியாவை இன்டர்வோவன் பண்ணுறாங்க. வேற மாதிரி ஒன்றும் நான் அயோத்திக்கு எங்களை காரில் ஒன்று டிரைவர் கூப்பிட்டு போனோம். அவனுக்கு ஹிந்தியை தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் அப்படி பேசணும். அவன் என்ன சொல்ல திருப்பூர்னா அவன் திருப்பூரே அப்படின்னா முக்கிய திருப்பூர் நினைச்சு எனக்கு திருப்பூர் ஒரு நான் சொன்னேன், நீ இருக்கிறது காசிடா, நாங்கள்லாம் அங்கேயிருந்து காசியை தேடி வரோம், அயோத்திக்கு போகிறோம், நீ இருக்கிற திருப்பூர் போகிறோம். திருப்பூர் அவன் எதோ நம்ம ஃபாரினில் வேலை வாங்கிக்கிறோம், திருப்பூரில் சரி இப்போ நான் வாங்கி தரேன். திருப்பூரில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பூரில் இருக்காங்க, திருப்பூருக்கு வரணும். ஒரு வாரணாசியில் சந்தித்த அந்த ஒரு டாக்ஸி ஓட்டுறவன் திருப்பூர் அவருடைய கனவாக இருக்கவன் நம்பரே வாங்கி நம்பரே அவனுக்கு பின்னாடி பேசினா திருப்பூரில் உனக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு பெரிய விஷயங்களை வாங்கி தரேன். ஒரு இன்டர்வோவன் எப்படி ஆகுது? நார்த் சவுத் அரசியல்வாதிகள் இந்த வடக்கு தெற்காக பிரிக்க பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்படி கொடுக்குது? வடக்கையும் தெற்கையும் நினைக்குது. வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போகுது. இன்னும் சொல்கிறேன், அதாவது நம்ம உடைத்து கொண்டே சிறுசாக போயிட்டு இருக்கிறது இயற்கையாக இல்லை. அப்படி எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகிறது தான் வெற்றி எடுக்கணும். நீங்கள் நான் குறுகி நம்ம இன்னும் இதை கட் பண்ணிகிட்டே பண்ணுவீங்க, அதை லைஃப் ஏற்றுக்க எல்லாத்தையும் அரவணைத்தது தான் வெற்றி பெறும். அதான் வரலாறு முழுக்க வெற்றி பெறும். யார் எல்லோரையும் அரவணைத்தார்களோ
அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துண்டாடிக்கிட்டே போனோம். அது வந்து நம்மை பலகீனப்படும். எல்லாத்தையும் அரவணைத்தலே பலம், சேர சேர பலம், பெரிய பெரிய பலகீனம். தெரியும், லைஃப்லேயே தெரியும். நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து இருந்தால் சந்தோஷமாக தரது. ஒரு குடும்பமே எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தா ஒரு ஆனந்தமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணி எல்லாம் அங்கேயும் ராகு கேது மாதிரி திரும்பி இருந்தால் நீங்கள் இருந்தால் அது பார்க்கவா இருக்காது. அது குடும்பம் பார்க்க அழகாக இருக்காது. இப்போ குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாரும் ஒன்று சேரும்போது அது பார்க்க அழகாக இருக்குது. அப்போ யூனிஃபிகேஷன் என்றைக்குமே அழகாக இருக்குது. நம்ம அப்படியே டிவிஷன் ஆகியே போயிட்டு இருந்தோம்னா அது பலகீனம். அது சாதாரண அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இப்போ ராமராஜ்யம்ங்கிற கனவு என்னது? இந்த உலகத்தை ஒரு குடும்பமாக, வசுதேவ குடும்பம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி. நம்முடைய உபனிஷத் மந்திரம் என்ன குரல்ல பேசுது? லோகா சமஸ்தா. லோகா சொல்லுவது நாடு இந்தியா. லோகா சொன்னா 7 14 லோகா. இந்த எர்த் மட்டும் இல்லை, நீ நல்லா புரிஞ்சுங்க. லோகா இஸ் நாட் ஓன்லி எர்த். நம்ம கான்செப்ட் 7 14 லோகம் இருக்கு. இந்த பூமி மாதிரி இன்னும் 1000 பூமி இருக்கலாம். சயின்டிஃபிக்காக பேசுனா இதே மாதிரி இந்த கேலக்சியில் இன்னொரு பூமி இருக்கலாம். அடுத்த கேலக்சியில் இன்னும் 4 பூமி இருக்கலாம். அங்கேயும் இருக்கலாம் ஆள். அங்கேயும் மனிதனுக்கு இணையான ஒன்று இருக்கலாம். அவனும் நல்லா இருக்கணும். இதான் நம்முடைய லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி. எல்லா லோகங்களில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் சுகித்திருப்பதாக. அதுதான் நம்முடைய பிரேயர். உபனிஷத்துடைய அந்த சாந்தி மந்திரம், பிரேயர் சாங் எப்படி இருக்கு? இந்த எல்லா லோகத்தையும் நல்லாயிருக்கிறது. நம்முடைய தாய்மானவர் எப்படி பாடுறாரு? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பறிவை அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. திருச்சியில தானே சொல்லணும். தாய்மானவர் எதை பாடினார்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பறிவை அல்லாது வேறொன்று அறியேன் பராபரமே. இதுதானே தமிழ்நாட்டினுடைய குரலாக இதுதானே இருந்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியன்னு இந்த வள்ளலார் வாழ்ந்த மண் தான் இந்த மண். அப்போ நம்ம ட்ரெடிஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? அரவணைத்தல் தான் நம்முடைய ட்ரெடிஷன். வெட்டி நீக்குதல், ஒருங்கிணைத்தல், ஒன்றாக்குதல், ஏகமாயிருத்தல். ஏகன் அநேகன், இந்த ஏகமாயிருத்தல், இதுதான் பலம், இதுதான் ஆன்மீகமாக இருக்குது. நம்முடைய ஆன்மீகத்தின் குரல் அப்படிதான் இருக்குது. எல்லாரையும் அரவணைக்கிறதாகத்தான் நம்முடைய ஆன்மீகம். அதனால தான் நம்மளால் மரங்களை வணங்க முடிந்தது. நம்ம வந்து இந்த தர விருட்சம்னு வச்சு மரங்களை, இன்னைக்கெல்லாம் நமக்கு இந்த கிரீன் கான்செப்ட்லாம் வந்துருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்மாழ்வார் வந்தார். இன்னைக்கெல்லாம் உலகத்தில் ப்ளூ கிராஸு கிரீன் கிராஸ்லாம் இப்படிதானே வந்திருக்கு. நமக்கு பாரம்பரியமாகவே நாம் என்ன பண்ணோம்? தர விருட்சங்கள்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலும் ஒரு மரத்தை வச்சு எல்லா மரங்களையும் நம்ம பாதுகாக்கணும். கை வைக்கக்கூடாது. இன்னும் கிராமங்களில் வந்து அந்த குலதெய்வம் கோயில் ஒரு மலர்கள் ஒரு இலை கூட எடுக்கக்கூடாதுன்னு அவ்வளவு பவித்திரமாக அந்த குலதெய்வம் இருக்கிற அந்த காடுகளை மரங்களை பாதுகாத்தாங்க. கேரளாவில் இன்னும் கேட்டதுன்னா காவுன்னு சொல்லுவாங்க. அந்த காவை அப்படி பாதுகாத்தாங்க. அது தெய்வங்கள் உரைகின்ற காடுன்னு சொல்லி அது ஒரு இலையை கூட எடுத்து வேலை சமைக்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷன், ஒரு இயற்கையை நேசிக்கின்ற, இயற்கையை பேணுகின்ற ஒரு வாழ்க்கை தான் பாரத நாட்டில் ட்ரெடிஷனாகவே இருந்தது. இதெல்லாம் இந்த ராமராஜ்யத்தின் கூறுகள். பார்க்க இவர் மகாத்மா கனவுகின்ற ராமராஜ்யம் என்பது இந்த அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய ராமராஜ்யம். மரங்களை நேசித்தல், மனிதர்களை நேசித்தல். இந்த உலகம் எல்லாருக்கும் உள்ளது சார், நமக்கு மட்டும் இல்லைங்க. இங்கே ஜீவராசிகள்லாம் உண்டு, எல்லாமே இருக்கணும். இங்கே எல்லாருக்குமான இந்த காடு நமக்கு மட்டுமா? எவ்வளவு வரவரங்களுக்கான காடு. உலகம் ஒரு பேலன்ஸாக இருக்குன்னா எல்லா ஜீவராசிகளும் இருக்காங்கன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற வார்த்தை வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஈசா வாஷியத்துக்கு வாங்க. ஈசா வாஷியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்றது நம்முடைய ஈசோபரிஷம். ஈசா வாசியம் இதம் சர்வம் சொன்னா ஈசனே எல்லாத்துக்குள்ளும் வாசம் செய்கின்றார், இறைவனே எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். இதம் சர்வம், சர்வங்கிறது அகர்வினையும் சொல்லுது. மனிதன் உயிர்கள் மட்டும் இல்லை, மரம், கல், மண் எல்லாத்துலேயும் இறைவனே இருக்கிறார். சர்வங்கிற வார்த்தையில வந்து அது வந்து வெறும் உயிர் மட்டும் இல்லை, உயிரற்ற உயிருக்கு கருதிட்டு உயிர், கல், மண் இதையும் சேர்த்து சொல்லுது. இதுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். அதான் இவன் கேட்டான், பிரகலாதன் கேட்கும்போது என்ன கேட்டான்? நாராயணன் எங்க இருக்க கேட்கும்போது தூணிலிருந்து இருப்பான், துரும்பிலிருந்து இருப்பான் சொன்னான்னா சொல்லுது. எதுல நரசிங்கர் வழிபட்டாரு? தூணில் தானே வழிபட்டாரு. அப்போ உயிர் உள்ளது மட்டுமா? உயிரற்ற டெட் ரூட்டுக்குள்ள இருந்து இறைவன் வழியவார். என் இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். நீக்கம், அந்த தமிழ்தான் அந்த வார்த்தை நீக்கமர. சுவாமி ஒருத்தர் கேட்டார், ஒரு பையன், நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறார்கள். சாமி நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்தா எனக்கு கொஞ்சம் காட்டுங்கிறது அடுத்த கொஸ்டின். கடவுளை பார்த்துருக்கலாம். அவர் திருப்பி கேட்டாரு, கடவுளை தள்ளி வேறு என்ன இருக்குன்னு கேட்டார். இந்த பிச்சைக்காரன் கடவுளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான், கடவுளை தள்ளி இங்க வேற என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்ன ஆன்சர்? சுவாமி எங்க இருந்தார் பாருங்க யோகி.
கடவுளை தவிர இங்கே வேறு என்ன இருக்கிறது தம்பிங்க யோகி. எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கின்ற பார்வை தான் இந்திய நாட்டினுடைய பார்வை. அதுதான் ராமராஜ்யம். ராமராஜ்யத்தை நம்ம அந்த சென்ஸ்ல புரிஞ்சுக்கணும். இது ஸ்பிரிச்சுவலி ஒரு ஹை லெவலுக்கு இந்த உலகத்தை முழுக்க கொண்டு செல்வது. இதற்கான பாதையை பாரதம்னா காட்ட முடியும். இந்த ஞானம் பாரதத்தில் இருக்கு. இந்த ஞான பார்வை பாதை நம்மள்ட்ட இருக்கு. இதற்கு உலகத்துக்கு அப்போ நம்ம இனி எவ்வளவு எக்யூப் ஆகணும். லோக குருவாக ஆகணும். நீ முதல்ல ஒன்னே தியானம் பண்ணணும்ல. இந்திய நாட்டினுடைய ஞான பாரம்பரியங்களை நாங்கள் உள்வாங்கணும்ல. இந்தியாவுடைய ஞானத்தை நாம் உள்வாங்கினா தானே நம்ம 4 பேருக்கு அதை வழங்க முடியும். அப்போ நம்ம ரோல் என்ன? இந்த இடத்துல பகவான் அரவிந்தரை நினைவுபடுத்த வேண்டும். அரவிந்தருடைய துவக்கம் இந்திய சுதந்திர போராட்டம். அவர் அதில் ஒரு வழக்கில் சிறைக்கு செல்கிறார். மணிக் டோலா கேஸ் சொல்லுவாங்க. வங்காளத்தில் இருக்கிற மணிக் டோலாங்கிற ஒரு காலத்தில் வெடிகுண்டு தயாரித்தாங்கன்னு சொல்லி அவர் மேலே கேஸ். அவர் ஜெயிலில் போட்டாங்க. அவர் வந்து ஐசிஎஸ் வெளிநாட்டிலே படித்தவர். இந்த அப்போ ஐசிஎஃப் ஐஏஎஸ் தேர்வு, ஐசிஎஸ் தேர்வு, ஐசிஎஸ் தேர்வில் வந்து அவர் டாப்பில் வந்துட்டார். ஆனால் ஒரு இந்தியன் ஐசிஎஸ் ஆகதான்னு சொல்லி புதுசாக குதிரை ஏற்றங்கிறது அதை சேர்த்தான். ஒரு ஐசிஎஸ் ஆகலாம் அவங்க குதிரை ஏற்றம் தெரியணும். இந்தியர்களுக்கு அந்த குதிரை ஏற்றம் தெரியாது. அவங்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அதை இயல்பாக தெரியும் சொல்லி அது குதிரை ஏற்றத்தில் குதிரை ஏறும்போது அரவிந்தர் கால் விடுக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ தான் அரவிந்தர் கேள்வி, ஏன் நம்மளை ஏன் அங்கே இருந்த எல்லா டியூக்ஸ் பெரிய பெரிய பிரபுக்களுடைய பையன்கள்லாம் படித்தான். எல்லாருமே டாப்பராக வந்தார் அரவிந்தர். அவர் ஐசிஎஸ் பரீட்சையில் தோல்வி பெற வைக்கிறதுக்காக குதிரை ஏற்றங்கிறத கொண்டுட்டு வந்து அதில் அவர் கால் வழுக வச்சு அதனால அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணார். அப்போ தான் அரவிந்தருக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். என்னன்னு பார்த்தார். ஏன் அப்போ சொன்னால் நீ ஒரு இந்தியன் ஐசிஎஸ் ஆகிறத எங்களால் ஏற்றுக்க முடியும். அப்புறம் தான் அவர் வந்து திரும்பிப்பார். அவர் சில்வர் ஸ்பூனோட பிறந்து வளர்ந்தவர். அவர் படித்தது எல்லாமே லண்டனில் முதல். அப்புறம் தான் பார்த்தார், ஓஹோ நம்ம நாடு அடிமையாக இருக்காங்கிறத வந்து பார்த்தார். அப்புறம் தான் அவருக்கு ஒரு வேகம். இந்த நாடை அவங்க அடிமைப்படுத்திட்டு அவர்களை விட நம்ம ஆற்றலில் மிகுந்திருந்தாலும் நம்ம அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கிற கோபம் அவருக்கு வர. அப்புறம் தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாரு. ஒரு வங்காளத்துக்கே உள்ள அந்த வீரம். அவங்க வந்து ஒரு வேற ஒரு மார்க்கில் போகிறாங்க, வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க, அவங்க கேஸில் மாட்டுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலில் இருக்கும்போது முதல்ல பகவத்கீதை அரவிந்தரை திருப்பி போட்டது மாற்றி போட்டது பகவத்கீதை. கீதையை வாசிக்கும்போது அவருக்கு ஒரு இன்னர் விஷயம் இல்லை. இதுதான் நான் என்ன சொன்னேன், நம்ம ஜென்மாங்கிறது நம்ம இந்து அல்ல, நம்ம பல ஜென்மாக்களை கடந்து வந்துருக்கோம். இதுதான் சார் உலக நாடுகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். யோகிக்கிறார் அகைன் அண்ட் அகைன் வி ஆர் மீட்டிங். நம்ம இப்போ மீட் பண்ணலங்க, இது முந்தின ஜென்மாவில் நம்மளாம் மீட் பண்ணிருக்கோம். நம்ம தொடர்ந்து பல ஜென்மாக்களை சந்திச்சிருக்கோம், இப்பவும் சந்திச்சிருக்கோம். அதான் நம்மலாம் நம்மளாம் ரொம்ப பழைய பரமசிவம். நம்ம பழைய பரமசிவம், புதுசு நம்மளாம் பழைய பரமசிவம். ஏற்கனவே பல ஜென்மாவில் வந்திருக்கிறோம். அதில் பக்குவமாக தான் இன்னைக்கு யோகியினுடைய பக்தர்களாகி நம்ம தான் திருச்சியில் வந்து மராயி ஸ்கூலில் மீட் பண்ணுறோம். இது வந்து புதிதல்ல, இது பழசு. அதை ரினியூ பண்ணிட்டு நம்முடைய ரினியூவிங் இதுதான் உண்மை. இந்த கான்செப்ட் உலகத்திலே கிடையாது. இந்த கான்செப்டை கீழே நாடுகள்லாம் வச்சு ஜென்மாங்கிற கான்செப்ட் மேலே நாடுகளில் கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிறப்பு ஒரு இறப்பு சேர்த்துட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு வந்து ஆட்டம் முடிந்தது. இங்கே அப்படி இல்லை. நமக்கு தெரியும். ஈவன் நம்முடைய பௌத்தம் சமணம் கூட ஜென்மா கான்செப்ட். புத்தருக்கு புத்த ஜாதக கதையில் அவருக்கு பல பிறவிகளை காட்டுறாங்க. மொத்தத்தில் கீழே நாட்டினுடைய பார்வை என்ன கேட்டால், நமக்கு ஜென்மங்கள் உண்டு, ஆத்மா தொடர்ந்து பயணிச்சுட்டு உடல் தான் மாற்றிட்டு இருக்கோம், உடல்கிற சட்டையை தான் மாற்றிட்டே இருக்கோம், ஆத்மா அழிவே இல்லாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். சுவாமி உடல் என கருதினால் பலகீனம், உன்னை ஆத்மன் என உணர்ந்தால் பலம் அப்படின்னு யோகியை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆத்மா தொடர்ந்து பயணிச்சுட்டே வருது. இதுக்கு பல ஜென்மங்கள் உண்டு. அப்போ நீங்கள் அரவிந்தர் ஒரு கீதையை படித்த உடனே அவருக்கு ஞானம் கிடைச்சிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப மலிவாக புரிஞ்சுக்கிறோம். அரவிந்தர் முந்தின ஜென்மங்களையே தயாராகி இந்த ஜென்மாவில் ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு போகிறார். ஒரு வெஸ்டர்னைஸ்டு மைண்டோடு இருக்கிறார். ஒரு ப்ளோ அவருக்கு கிடைக்குது. ஐசிஎஸ்ல அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ளோ அவர் திருப்பி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு வேகமாக போகிறார். அப்புறம் அதுக்கு ஒரு பிளாக் ஆகுது, ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. கீதையை படிக்கிறார், அப்போ புரிஞ்சுக்கிறாரு நம்ம வந்து இன்னொரு லெவலுக்கு போனால் அவருக்கு ஒரு விஷன் கிடைக்குது. ஜெயிலை விட்டு வந்தவர் அரசியலை விட்டு விலகிறாரு. நம்முடைய மகாகவி பாரதி, அப்போ அவன் வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆட்சியில் இருக்கு. அப்போ நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பாண்டிச்சேரியில் வந்து அடைக்கலமாக இருந்த ஒரு காலம். ஒரு ரகசிய ஏற்பாடாக அரவிந்தரை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய மகாகவி பாரதி அவர் பெங்காலோட தொடர்பு வச்சு அரவிந்தரை கொண்டு ஒரு செட்டியார் வீட்டு மாடியில் ஒரு இடமும் பார்த்து கொடுத்து அதை தங்க வச்சது நம்முடைய மகாகவி பாரதி. அரவிந்தரை பாண்டிச்சேரிக்கு அழைத்து வந்தது நம்ம பாரதி தான். அங்கே அப்புறம் அவருக்கு அரவிந்த் ஆசிரமம்.
அப்போ ஒரு கடிதம் இங்கே வந்து யோகம் பண்ணுறாரு, இருந்துருந்தாரு, வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் அவர் யோகம் பண்ணுறாரு. அப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, அப்போ அவர் கூட அவரால் இன்ஸ்பயர் ஆகி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது பின்னாடி ரிலீஸ் ஆகிறான் ஜெயிலு. அவன் வந்தோடனே அரவிந்தர் தேடுறான். அரவிந்தர் பாடிச்சமா கோபமாக ஒரு கடிதம், எங்களை எல்லாம் இப்படி நீங்கள் சுதந்திர போராட்ட பாதையில் இறங்கி விட்டுட்டு நீங்கள் போய் எங்கேயோ உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கலாம், இது எதுக்கியா, இந்தியா என்ன அவனை சுதந்திரமாக அடைஞ்சிட்டு நீங்கள் போய் தவம் பண்ண போயிட்டலாம்னு சொல்லி ஒரு கோபத்தோடு அப்படி இருந்தால் இப்போ இந்திய சுதந்திரம் என்ன ஆகுது, நீங்களா தவம் பண்ண போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு கடிதம் தான். அவனுக்கு 1920களை ஒட்டி அரவிந்தர் ஒரு பொதுக்கடிதம். அதில் அவர் சொன்ன 2 வாக்கு என்ன சொல்றாரு, இந்தியா தன் சுதந்திரத்தை அடையும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜெயிலுக்கு போன அரவிந்தர் வேற, ஜெயிலை விட்டு வெளியே வந்த அரவிந்தர் வேற. அவர் எழுதுறாரு, இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இப்போ புரியுதா, கோடிசாமி சொன்னது இப்போ என்னன்னு புரியுதா? இந்த எல்லாமே டெஸ்டினியெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இதுவரை உலகம் அறிந்திராத புதிய வழியில் இந்தியா தன் சுதந்திரத்தை அடைந்தே தீரும். பின்னாடிதான் நாமக்கல் கவிஞர் எழுதுறாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது. இங்கே இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி உலகத்தில் எல்லா ரெவல்யூஷனும் துப்பாக்கி தூக்கி ரத்தம் சிந்தி கத்தியோட தான் வந்திருக்கு. உலகத்தில் எல்லா அரசியல் மாற்றங்களும் 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ரத்தம் சிந்தி போராடி ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலமாக, கிளர்ச்சிகளின் மூலமாக தான் உலகம் முழுக்க பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி எதை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்பது ஒரு பெரிய இரத்த கலவையில் தான் வந்திருக்கு. ஆனால் இந்தியா தான் பை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், மவுண்ட் பேட்டன் யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், பிரிட்டிஷ்லேருந்து அப்படியே பவரை வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போது அரவிந்தர் சொல்கிறார், இதுவரை அப்போ தான் அதுக்கப்புறம் காந்தி வாரு, அதுக்கு வந்து போராட்டம்னா இது ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான். காந்தி வந்தப்பறம் தான் சத்தியாகிரகம், அகிம்சை. அகிம்சை ஒரு ஆயுதமாக இருந்த உலகத்தில் பார்த்துக்கோங்க. இந்தியா, நீங்கள் ராமராஜ்யத்துக்கு புரியணும், இந்தியாவுடைய குரல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அகிம்சையை ஒரு ஆயுதமாக்க முடியுமா, ஒருத்தர் ஆக்கினா அதான் நம்முடைய காந்தி. அது தென்னாப்பிரிக்காலே ட்ரை பண்ணிட்டான், சவுத் ஆப்பிரிக்காவில் அதை போட்டு பார்த்துட்டு அதை வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணுறாங்க. அதற்கு முன்பு உலகத்தில் அகிம்சை ஒரு ஆயுதம் கிடையாது சார். உண்ணாவிரதம் ஒரு போராட்டமே கிடையாது. உண்ணாவிரதம் நம்முடைய உபவாசம், நம்ம இந்துக்களுடைய உபவாசம் தானே உண்ணாவிரதம். நம்ம உபவாசம் எடுத்து இறைவன் நினைச்சுட்டு அவர் அதை என்ன ஆகினாரு, சுதந்திர போராட்ட வடிவமாகிட்டார். நீ உண்ணாவிரதம் போராட்டமாகிட்டு, உண்ணாவிரதம் நம்முடைய அனுஷ்டானங்களில் ஒன்று. ஏகாதசி அன்னைக்கு நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம், இது நம்முடைய அனுஷ்டானம். நீங்க அதை வந்து என்ன ஆக்குறாரு, அரசியல் போராட்டத்தினுடைய ஆயுதமாக மாற்றியவர் மகாத்மா காந்தி. இப்போ உலகம் அறிந்திராத போராட்ட வடிவங்கள் சார். அதற்கு முன்பு போராட்டம்னா இவங்க ஆயுதம் தாங்கிருப்பாங்க, அவன் அடிப்பான், இது யார் வருவாருன்னு அவன் ஜெயிப்பான். இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த உலக வரலாறு. இந்தியாவை மாற்றி எழுது. இங்கே அகிம்சை ஆயுதம் ஆகிறது. அவன் அடிக்கிறான், அடியை தாங்கிட்டு இருக்கோம். நீ எவ்வளவு வேணாலும் அடி, நாங்கள் தாங்க சத்தியா, நாங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோம். நீ என்ன வேணாலும் அடி, நாங்கள் என் உறுதியை உனக்கு வெளிப்படுத்துகிறேன், உன்னில் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறேன். இதுதான் காந்தி வச்சு. சத்தியாகிரகிகள் எல்லாத்தையும் தாங்கி எதிராளிகளுடைய மனமாற்றத்துக்கு நிற்கணும். எனக்கு நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு போராட்ட வடிவம், இது ஒரு பைத்தியக்காரன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு போராட்ட வடிவமாக வளர்த்தெடுத்தவர் மகாத்மா காந்தி. நினைச்சே பார்க்க முடியாது. அன்னைக்கு அது சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், இந்த வடிவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து அவர் எடுத்த ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் முழுக்க எங்க உள்ளது, ஆன்மீக உலகிலிருந்து எடுத்தார். அவருடைய போராட்டத்துலனா ரகுபதி ராகவ ராஜாராம் பாட வச்சாரு. ராஜ சுதந்திர போராட்டம்னா ரகுபதி ராகவ ராஜாராம் இல்லாம சுதந்திர போராட்டம் இல்லை. அது ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியல் போராட்டமாக ஆக்கியவர் நம்முடைய காந்தி. அதனாலே காந்தி மேல விமர்சனம் வந்துச்சு, 2 பக்கமும் வந்துச்சு. காந்தி மேல 2 எக்ஸ்ட்ரீமுமே இருந்தாங்க. ஆனால் காந்தி எப்படி போனாரு, அவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்தவர். இந்தியாவில் முதன்முதலாக மகாத்மா காந்தி. அவருடைய போராட்டங்களிலே சர்வ மத கூட்டு பிரார்த்தனை வைத்தார். ஈஸ்வர அல்லா தேரேனா சப்கோ சன்மதி தே பகவான்கிற இதை ரகுபதி ராகவ ராஜாராம சேர்த்தவர் காந்தி தான். எல்லாரையும் ஒருங்கிணைக்க அதே ஒரு ஆயுதம் ஆக்கினார். கூட்டு பிரார்த்தனையை கொண்டு வந்தார், கூட்டு வழிபாடை கொண்டு வந்தார். அப்போ போராட்ட களத்தில் வழிபாடாக்கினார். அதாவது தெய்வீகத்தை ஆன்மீகத்தை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி. இது உலகம் இதுவரை பார்த்தார். இதைத்தான் அரவிந்தர் காந்தி வரமுந்தையே எழுதுறாரு.
இதுவரை உலகம் அறிந்திராத புதிய வழியில் இந்தியா தன் சுதந்திரத்தை அடைந்தே தீரும். அதற்கு நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கின்ற அடுத்த பேரா எழுதுறாரு. அதுதான் இன்னைக்கு உள்ள முக்கியம். அரவிந்தர் என்ன எழுதுறாரு? ஒரு 50-60 ஆண்டு போய் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும், இந்தியா உலகின் லோக குருவாக மாறும். 1920 அரவிந்தருடைய ப்ரெடிக்ஷன். இந்தியா லோக குருவாக மாறும். அப்போது இந்த உலகமே இந்தியாவின் வாசலில் நிற்கும். அப்போது இந்த உலகத்தை வழிகாட்டுவதற்கான ஒரு பூரண யோகத்தை இந்தியா உலகிற்கு வழங்க வேண்டும். அதை நான் இப்போது செய்கிறேன். அதற்கு எனக்கு இப்போது ஆற்றல் வேண்டும். விரும்பினால் நீ வாழ்ந்து. 1920 சுதந்திர போராட்டத்தில் வெளியே வந்த அரவிந்தர் எதுக்கு பெற்றாரு? இந்தியா சுதந்திரம் அடைந்து விடும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது முடிஞ்சிடும், அது நடத்தணும். ஆனால் சுதந்திரம் பெற்ற இந்தியா உலகத்திற்கே தலைமை தாங்குகின்ற ஆன்மீக குருவாக மாறும். அப்போ உலகம் என் வீட்டு வாசலில் நிற்கும் போது உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல நான் இருக்கணும். அப்போ நான் என்னுடைய ட்ரெடிஷன்ஸை படிக்கணும், நான் என்னுடைய ஆன்ம விழிப்புணர்வை ஜாஸ்தியாக்கணும், நான் பிறருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு குருஸ்தானத்தில் நான் இருக்கணும். அப்போ நான் என்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் அவருடைய பூரண யோகம், இன்டகிரல் யோகா, எல்லா யோக சாஸ்திரம் ஒன்றாகி இன்டகிரல் யோகா, அதனுடைய பூரண யோகம் என்கிற வடிவத்தை அரவிந்தர்கிட்ட வரும். அப்போ நினைச்சு பாருங்க, 1920 இந்த தெரிவின் ரகசியம் தெரியுமா? இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் 15. அரவிந்தருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 15. இதெல்லாம் ஒரு தெய்வீக உண்மைகள், உங்களுக்கு தெரியாது, தேவ ரகசியம். இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஆகஸ்ட் 15. அரவிந்தருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 15. இந்திய சுதந்திரத்தை தீர்மானித்தது ஞானிகள், பிரிட்டிஷ்காரங்க. புரிஞ்சுங்க, மவுண்ட் பேட்டனும் நேரும் ஒப்பந்தம் போட்டுலாம் கையெழுத்து போட்டுக்கலாம். டேட்டை டிசைட் பண்ணது அரவிந்தர் தான், மறந்துடுறது. இதுதான் உண்மை, அது வரலாறு காட்டு. சுவாமி சொன்னார், இந்தியா இஸ் அவர் பிளே கிரவுண்ட். யோகி, இந்தியா இஸ் அவர் பிளே கிரவுண்ட். எங்களுடைய விளையாட்டு பூமி. எங்களை கொஞ்சம் விளையாட அனுமதித்தால் நாங்கள் இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடுவோம். வெஸ்டர்ன் வேர்ல்டு எங்கள் மாதிரிப்பட்ட ஞானிகளை பிக்சர்ஸ் சொல்லி ஏற்றி கொண்டு இழந்துட்டாங்க. நீங்கள் அப்படி இந்தியாவையும் ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு மாதிரி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஞானிகளை இழந்து விடுவீர்கள். நீங்கள் ஒரு பிச்சைக்காரர்களெல்லாம் தடுக்கும் போது யோகி சொன்னீங்க, நீங்கள் பிச்சை எடுப்பது இந்தியாவில் என்ன குற்றமா? பல ஞானிகள் பிச்சைக்காரர்கள் ரூபத்தில் தான் வந்தார்கள். நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டை பின்பற்றி பிச்சைக்காரர்களை தான் நீங்கள் அழித்து விட்டால் பெரும் ஞானிகள் உருவாவதை நீங்கள் தடுத்து விடுவீர்கள். அவர்களை கொஞ்சம் அனுமதியுங்கள். அவர்கள் தங்களுடைய லீலைகளால் இந்த உலகத்தையே உத்தாரணம் பண்ணுவார்கள். யோகி பேசுகிறார். அப்ப இந்த நாட்டை ஆள்வது ஞானிகள். நல்லா புரியுது, இந்த உலகை ஆள்வது ஞானிகள். இது ஆள்பவன் அல்ல, ஆண்டவன் தான். எப்போவுமே நம்மளை பற்றி ஒருத்தன் தான் ஆண்டுட்டு இருக்கான். ஆண்டவன் தான் அவருக்கு எப்போதுமே ஆண்டுட்டு இருக்கான். இதுதான் உலக ரீதியாக அரசியல்ல பல விஷயங்கள் மாறும், மென்மேக்கம் அண்ட் மென்மேக்கோ. ஆனால் இந்த உலக விஷயங்களை நிர்ணயிப்பது ஞானிகள். அதிலும் குறிப்பாக பாரத தேசம் ஞானிகளால் ஆளப்படுகின்ற நாடு. அதனால தான் பாரதி சொன்ன, ஞானத்திலே பரமோனத்திலே அன்னதானத்திலே உயர் நாடு. இந்த நாடு ஞானிகளால் பெருமை பெற்ற நாடு. பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வியை நினைவகற்றாது. இப்படிதான் பாரதி பாட்டு எங்கிருந்து வருது? அரவிந்தத்திலிருந்து வருது. பாரத நாடு பார்க்கலாம் திலகம். உலகுக்கே ஒரு திலகம் வந்த நாடு பாரத நாடு. நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். நாளைக்கு உலகமே ஒன்று வரப்போகுதா, நீ கொஞ்சம் ஆன்மீகமா கொஞ்சம் டெவலப் ஆகுடா. நீ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டையும் போட்டு அவங்க புறத்தால போயிட்டு இருக்காதடா. நமக்கு இதில் ட்ரெடிஷன்ஸுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கடா. நம்மள்கிட்ட ஞானம் இருக்கு, ஞானிகள் இருக்காங்க, இங்கே யோகம் இருக்குது, எல்லா சாஸ்திரங்களும் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கடா. நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி. அதான் பாரதி பண்ணா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே, அவர் கன்னியர் ஆகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற இருவிளையாடி போந்ததும் இந்நாடே, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்றே வணங்கேனோ அப்படின்னு. எது வந்தே மாதரம் சொன்னா, எது தேசப்பட்டு சொன்னா, பாரதி பார்த்த வந்தே மாதரம் என்னது? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. எங்க அப்பா அம்மாலாம் சந்தோஷமா வாழ்ந்தாலே இந்த நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. அவங்க எப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு. இந்த நாட்டில் தானே உணவுக்கு ஒரு சாஸ்திரம், பரதத்துக்கு ஒரு பரதநாட்டியம், இங்க எல்லா சாஸ்திரத்துக்கும் ஒரு ரிஷி மூலம் இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை கலைகளுக்கு நீங்க துவக்கத்தை போய் பார்த்தா அங்க ஒரு ரிஷி உட்கார்ந்து இருப்பார். அவர் தான் அதை கொண்டு வந்திருப்பார். நல பாகம் சொல்லுவாங்க.
சாப்பாடு, பரத மொழிகள் தான் பரதநாட்டிய கலை. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ரிஷி மூலம் இருக்கு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொலாவி இருந்ததும் இன்னாலே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாலே, அவர் கன்னியர் ஆகி நிலநீர் ஆடி கழித்ததும் இன்னாலே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி ஆற்ற குளிச்சுட்டு வந்திருக்காங்க பாத்ரூம்ல அப்படிங்கிற, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போந்ததும் இன்னாலே, இதை வந்தே மாதரம் என்றே வணங்கியனும். இதாண்டா வந்தே மாதரம், இதாண்டா என் நாட்டினுடைய பண்பாடு, இந்த நாட்டினுடைய ஒரு ஆன்மீக வாழ்க்கை. இதைத்தான் பாரதி கொண்டாடினான். இதுதான் ராமராஜ். இது மீண்டும் வர வேண்டும். நம்ம ராமராஜ் இப்போ புரியுதா? நம்மளும் மாறணும், உலகத்தையும் மாற்றணும். நம்மளும் மாறணும், உலகத்தையும் மாற்றணும். இங்கே வந்து ஆன்மீகம் தான் நம்முடைய அடிநாதர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா முதலில் மாற வேண்டும். உலகம் அப்புறம் கொஞ்சம் தேடி பின்னாடி வரும். நான் இப்போ சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். ஞானிகள் ராமராஜ்யம் வரும் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கேட்டால், இந்தியர்களாகிய நாம் மாற வேண்டும். நாம் ஆகச் சிறந்த ஆன்மீகவாதிகளாக மலர வேண்டும். இது காலத்தின் தேவை. காலம் உங்களை அழைக்கின்றது. நாம் எல்லாம் ஞானிகளை கொண்டாட வேண்டும். நம்முடைய ஆன்மீக தன்மையை நாம் வளர்க்க வேண்டும். மிகச்ச உலகமே ஒன்று தெரியும். ஒன்றும் இல்லைங்க, நான் போய் ஜெர்மனிக்கு போகிறேன். ஜெர்மன் நண்பர்களுடைய மரபுகளோட அவங்க நான் கேட்குறேன். அவங்க நாட்டில் ஹெகல் பற்றி கேட்குறேன். அவங்க பற்றி தெரியும். ஹெகல்னு ஒரு ஜெர்மன் ஞானி இருந்தார். அவரை பற்றி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஜெர்மன்ஸ் உங்கள் ஃபாதரின்லாம் வந்து என்னதான் பேசுகிறாரு, எங்கள் ஜெர்மனி பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறாரு. கடைசியில் எனக்கு சுவாமி என்னன்னா தெரியுமா, நான் போய் என் மகா ஊரில் இந்த ஸ்டுட்கார்ட்னா ஹெகல் பிறந்த ஊருக்கு தான். அப்புறம் கூகுளில் தட்டி தெரியும் யோகியன் எப்படி கூட சேர்க்கிறார். நான் 18 வயதில் படித்த தத்துவம் ஹெகலுடைய தத்துவம். அந்த ஹெகல் பிறந்த ஊர் ஸ்டுட்கார்ட். அதெல்லாம் என் மகா பிறந்தார். இதில் ஸ்டுட்கார்ட்டில் போய் தான் தெரிஞ்சு நானும் சிறப்பான தேடி போனால் ஹெகல் ஹவுஸ் நாங்கள் இருக்காங்க. நாங்கள் இருப்போம். அதெல்லாம் போய் தரிசனம். என் யோகியனை எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. 18 வயதில் நான் தத்துவமாக படித்த தத்துவ ஞானி பிறந்த ஊருக்கு எங்களை அழைச்சிட்டு போகிறார். அவர் பிறந்த வீட்டுக்கு எங்களை கொண்டு போகிறார். இது என் யோகி. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம இந்த விஸ்டம், நம்மளோட அறிவு, ஞானம், இதை வளர்த்தோம்னா உலகம் உங்கள்கிட்ட நிற்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாதா அமிர்தானந்தமயி சுற்றி யாருங்கிறாங்க பாருங்க. தயவுசெய்து உங்களோட ஆசிரமெல்லாம் போயிருக்காங்க. திருவண்ணாமலை போய் பாருங்க. ரமணாசிரமம் யார் இருக்கிறாங்க? மேலை நாட்டவர். நீங்கள் அமிர்தானந்தமயிக்கு பின்னாடி போகிற ஆட்டை எண்ணி பாருங்க. அமிர்தானந்தமயி ஆசிரமத்துக்கு நாங்கள் முதல தீபாவளி 3 நாள் போயிருந்தோம். அங்கே இருக்கிறதுல டொல்லர்ஸில் பாதி பேர் ஃபாரினர். சின்ன குழந்தைகள் என்ன அழகாக பகவத்கீதை அந்த ஆசிரமத்தில் வளர்கிற குழந்தைகள், அங்கே உள்ள ஸ்கூலில் படிக்குது சின்ன குழந்தைகள். அவ்வளோ ஃபாரினர்ஸ். அங்கே இந்தியன் சில்ட்ரன் இல்லை, ஃபாரின் சில்ட்ரன். கனடா, யூரோப்பு, ரோம், அங்கே உள்ளவங்க. அந்த குழந்தைகளுக்கு பகவத்கீதை கீதா கிளாஸ் பின்னி எடுக்குது. சின்ன குழந்தை அம்மாட்டே பேசுது இங்கிலீஷில். சரி சொல்லும் மொழி அம்மா ஆங்கிலம், அம்மா மலையாளத்தில் அதை அந்த சுவாமிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அது அம்மா மடியில் உட்காந்து அம்மாவுக்கு சுலோகம் சொல்லி அம்மா கருத்தை பிடிச்சி பேசிட்டு காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். இதுதான் அரவிந்தர் கனவு கண்ட பாரதம். இதுதான் யோகி கனவு கண்ட பாரதம். கல்கத்தா காளினி சாமி சுமோனம் அமிர்தானந்தமயிக்கு சொல்லுது. அந்த அம்மா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு வணங்குகிறேன் அமிர்தானந்தமயி ஆசிரமத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகள் அங்கே கல்வி கற்கின்றன. அது இந்தியன் ட்ரெடிஷனை கற்கின்றன. அப்ப நம்ம குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்? நம்ம வெஸ்டர்னைஸ்டு லைஃப்க்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். தப்பில் போகலாம், பிழைக்க போகலாம், நம்ம போகணும். உலகம் முழுக்க போகணும். நம்ம அதை மறுக்க மாட்டோம். சென்றிடிவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குடல் நீங்கி சேர்ப்பீர்னு என்னுடைய பாரதி போகணும். உலகம் முழுக்க நம்ம போகணும், கண்டிப்பாக போகணும். அதே நேரத்தில் நம்முடைய ட்ரெடிஷனை நம்ம உலகம் முழுக்க கொண்டு போய் காட்டணும். அது ரொம்ப முக்கியமான. இதுதான் காலத்தினுடைய தேவை. சார் இன்னைக்கு மெட்டீரியல் வேர்ல்டு முடிஞ்சிட்டு சார். மெட்டீரியலாக போய் அதனுடைய மேக்ஸிமத்தை அடைஞ்சி வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு இருந்தது. அது ஈஸ்டர்ன் லைஃப் நோக்கி இருந்தது. நம்ம ஈஸ்டர்ன் வேர்ல்டு ஒரு செக்ஷன் வெஸ்டர்னைஸ் ஆகி அங்கே போயிட்டு இருக்கு. அப்பனே திரும்பிட்டான், நீ இப்போ தான் போகிற, நீ கண்டிப்பாக திரும்பி தான் வருவேன். அவனே வந்துட்டான், அவனால் அப்படி இருக்க முடியும். நீ வெஸ்டர்ன் வேர்ல்டு டர்னிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஹைஃபைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் விளையாடி பாருடா, போர் அடிச்சுக்கு தான் வரப்போம், திருப்பி இங்கே தான் வரப்போம். இங்கே இருக்குது சார் உலகம், இது சொர்க்கம் இருக்குது. இதை நீ படிக்கணும். நீ இதை படிச்சுட்டு நீ இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு.
இன்னைக்கு நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் இந்தியாவுடைய கீதையை பற்றி பேசுனா அதை கேட்க 1000 பேர் வருவாங்க. கீதா டிஸ்கோர்ஸ் ஜெர்மனியில் போர்டு வச்சுட்டு உட்கார 1000 பேர் உங்களை கேட்க வருவாங்க. ஒன்று வேண்டாம், ரீசெண்டாக நம்முடைய யோகா உலகம் முழுக்க பார்த்தீங்களா, வேர்ல்டு யோகா டே நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்களா, யூரோப்புடைய நகரம் முழுக்க மெயின் சதுக்கங்கள்லாம் பிளாக் பண்ணி thousands and thousands of people are doing yoga. யோகா டே பார்க்குறீங்களா? இந்தியாவை விட அதிக எண்ணிக்கையில் பெரிய நகரங்கள் ஐரோப்பிய நகரங்கள் முழுக்க உட்கார்ந்து யோகா பண்ணும். யோகா இன்னைக்கு ஐரோப்பிய வாழ்க்கையுடைய அம்சமாக மாறிவிட்டது. யோகா பண்ணாத சராசரி யூரோப்பியனே இன்னைக்கு இல்லை, அமெரிக்கனே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு யூஎஸ் அமெரிக்கன் அவங்க லைஃப்ல யோகாங்கிறது பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அன்னைக்கு மாறும். நம்ம கண் காண இந்த மாற்றங்கள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள். இப்ப புரியுதா? நம்ம ஞானிகள் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ், லோக குருவாக உலகம் மாறும். நீங்க யோக சாஸ்திரத்துக்கு நம்ம தான் அத்தாரிட்டி, நம்ம தான். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திபெத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு நம்மளுக்கு சார் திபெத்துங்கிறதா இன்னைக்கு நம்ம டிபேட் இந்தியான்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு நாடு சார், நல்லா பண்ணுங்க. பழைய பாரதம் தான் திபெத் நம்முடைய இதுதான். இந்த பகுதி எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸ்டர்ன் வேர்ல்டு ஒன்றா தான். ஈவன் ஜப்பான் ஜென் இங்கிருந்து போனது தான். ஜென் வந்து இந்தியாவிலேருந்து போனது தான். நம்ம ஆளு போயினா சைனால அவங்களுக்கு பௌத்த மதத்தை காஞ்சிபுரத்துல இருந்தா போகுது. பௌத்தமே காஞ்சியில் இருந்தா சைனாவுக்கு போய் சேருது. அப்ப இந்தியா தான் எல்லா விதமான ஆன்மீக சோதனைகளுடைய களமாக இந்தியா இருக்கு. என்டையர் ஈஸ்டுடைய ஹெட் குவார்டர்ஸாக பாரத நாடு தான் இருக்கு. இந்த பாரத நாடுக்கு அகண்ட நீங்க இன்னைக்கு பார்த்துக்கிற இந்த பொலிட்டிக்கல் மேப் அல்ல, நம்ம மேப் ஸ்பிரிச்சுவல் மேப். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மேப்ல எல்லாம் வரும். ஜப்பான் வரும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மேப்ல சைனா வரும். போகர் யார் சார்? சைனா. நம்ம படங்கள் இருக்கிற போகர் யாரு? அவர் சீனத்திலிருந்து ககன மார்க்கமாக வந்த சித்தர். அப்ப சீனம் இந்தியம்ங்கிறதுலாம் இல்லை. நம்ம கோயில்களெல்லாம் பார்த்தா இந்த நீள தாடியும் இந்த இப்படி மீசையும் உள்ள சீன சிலைகளை நிறைய பார்க்கலாம். நம்ம இல்லைங்க, போகர் அப்படிப்பட்ட ஆள் தான். நீள தாடி, இந்த மீசை, இதெல்லாம் வந்து போகர்கள். இந்த சிலையை நீங்க இந்தியா முழுக்க நீங்க பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்ல வந்து, ஏற்கனவே நம்ம ஈஸ்டர்ன் வேர்ல்டு ஒரே வேர்ல்டா தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் மேப் இந்தியா டிபேட் அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரே தேசம். ஈஸ்டர்ன் வேர்ல்டு ஒரு வேர்ல்டு, வெஸ்டர்ன் வேர்ல்டு வேற வேர்ல்டு. அது மெட்டீரியல் பேஸ்ட் வேர்ல்டு, இது ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் வேர்ல்டு. இங்கே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆன்மீகம் தான் அடித்தளம். வெஸ்டர்ன் வேர்ல்டில் பணம் பண்ணுறதா அங்கே அடித்தளம். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா? இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு புரியுதா? நம்ம இப்போ என்ன ஆயிருக்கணும், நம்ம எவ்வளவு மென்டலி வெஸ்டர்ன் ஆயிருக்கணும் புரியுதா? நம்ம ஈஸ்டர்ன் வே ஆஃப் லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இங்கே ப்ரையாரிட்டி. வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங். சண்டே போய் உட்காந்துட்டு வர்ற விஷயம் அவ்வளோதான், முடிஞ்சு 1 ஹவரில் முடிகிற விஷயம். மெட்டீரியல் வேர்ல்டு அண்ட் மெரிமெண்ட், அதான் லைஃப்னு வச்சுக்கோங்க. அந்த மெரிமெண்டின் பாதையில் போகிறவங்க, மெட்டீரியலாக போகிறவங்க எல்லாம் அப்படி ஒரு யூ டர்ன் போட்டு இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ ஆசிரமம் நான் போயிட்டு இருக்கேன். ரிஷிகேஷ் எல்லா இடமும் இருக்கு. எல்லா ஆசிரமத்துலையும் வெஸ்டர்னர்ஸ் வந்து இன் தௌசண்ட்ஸ் வந்து விடுறான். இங்கே படிச்சுட்டு போகிறான். நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணீங்கன்னா இங்கே உள்ள அவ்வளோ பிராண்ட் அங்கே இருக்குது. வேதாந்த மகரிஷி அங்கே இருக்கிறார், ஜேகே அங்கே இருக்கிறார், யோகி அங்கே இருக்கிறார். இங்கே என்னெல்லாம் ஆன்மீகம் இருக்கு அத்தனை பிராண்டும் யூரோப்பில் இருக்கு. ஒன்று நம்ம ஆட்கள் நம்ம பசங்க போகிறவங்க அங்கே செஞ்சுட்டான். இலங்கை தமிழன உலகம் முழுக்க போனால் அவன் எல்லா ஊர்லேயும் போய் கோயிலை கட்டிட்டான். ஐரோப்பா முழுக்க பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலையும் அம்மன் கோயிலையும் அவன் போய் கட்டிட்டான். ஈழத்தமிழன் போய் கட்டிட்டான். உலகம் முழுக்க கனடா எல்லா இடத்துலையும் அவன் கொண்டு போய் சேர்த்துட்டான். இப்போ நம்ம ஐடி ஃபீல்டு காரணமாக போன நம்ம யூத் ஏற்கனவே நம்ம ஆட்கள் அங்கே போயிட்டாங்க. எனவே நம்ம இதை மட்டும் கொண்டு போல பாரதத்தினுடைய இந்த ஆன்மீக செல்வம் அங்கே போய் சேர்ந்துச்சு. இப்போ அவன்லாம் அழகா பண்ணுறாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் அழகா இஸ்கான்ங்கிற ஒரு இயக்கம் எப்படி மாற்றிட்டுன்னு பாருங்க. மாஸ்கோவில் ஹரே ராம 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 ஹரே மாஸ்கோவில் ஆடுறோம். இதில் நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? இன்னைக்கு உலகம் முழுக்க அவன் வந்து குடுமையும் வச்சுக்கிட்டு நாமும் வச்சுட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். உலகம் முழுக்க நம்முடைய விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நாம் எங்கே இருக்கு? இப்போ இந்த கேள்வி தான் நமக்கு வரும். இந்தியாவில் இருக்கிற நாம் நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய பாரம்பரியங்களை, நம்முடைய ஞானத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். லோக குருவாக இந்தியா மாறும்போது நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு நாம் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய ஆன்மீகத்தையும் கற்றுத் தருகின்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அதுக்கு we should equip ourselves. அந்த அக வெளிச்சம் நமக்குள் வர வேண்டும். நமக்குள் அந்த ஆன்ம வெளிச்சம் பரவ வேண்டும். இந்த அக ஆன்ம வெளிச்சத்தை அது உலகத்திற்கே ஒளி தரும். உலகத்திற்கே ஒளி காட்டும் விளக்காக இந்தியா மாறும். அதுதான் ராமராஜ்யம். நீங்க புரிஞ்சுக்கணும். The entire world will come to the doorsteps of India.
not by force but by our spirituality we will gain the entire world. இன்னொரு வேர்ல்டை உருவாக்குவோம், இன்னொரு உலகத்தை உருவாக்குவோம், இன்னொரு நியூ ஆர்டரை கொண்டு வருவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி என்கிற ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை நம்ம கொண்டு வரப்போம். அது ஆன்மீகத்தின் அடித்தளத்தில் அது எழும். இதுவரை வரலாறு இதுதான் தன்னுடைய பிசிக்கல் பவர், மஸ்குலர் பவரை வச்சு தான் இதுவரை உலகம் ஜெயிச்சிருக்கு. எதுக்கு தூரம் போட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் பவரால் இந்த உலகம் ஒன்றாக இருக்க முடியும் என்பதுதான் பாரதத்தினுடைய பாதை, அதுதான் பாரதத்தினுடைய குரல். அது என்று முழுமையாகிறதோ அதுதான் ராமராஜ்யம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் யோகி சொன்னார். ஸ்பிரிச்சுவலி ராமராஜ்யம் வரும் சொல்லியிருக்காரு. அர்த்தம் என்ன? உலகம் இந்தியாவை நோக்கி திரும்பியே தீரும். நாம் உலகத்திற்கு வழங்குகின்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். எனவே நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நம்முடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய ஆன்மீக செல்வங்கள், இதையெல்லாம் நாம் எக்யூப் பண்ணணும். நம்ம இன்னும் ரொம்ப போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போகணும். கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணணும். ஆன்சர் பண்ண இடத்துக்கு நம்ம வரணும். அதை நோக்கி நாம நகரணும். இது நம்மளை எக்யூப் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். நிச்சயமாக தருவார்கள். அதற்காக வந்தவர்கள் தான் யோகி ராம் சுரத்குமார். அதற்காக வந்தவர் தான் மாதா அமிர்தானந்தமயி. இந்த இருக்கிற ஞானிகளுடைய வரிசை அதற்காகத்தான் வந்திருக்கிறது. உலகம் முழுக்க நம்முடைய இந்திய ஞானிகளை கொண்டாடுகிறார்கள். இந்திய ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உலக அளவில் வந்திருக்கிறது. இந்தியன் யோகா வேர்ல்டை கொண்டாடுற அளவுக்கு, ஐநா சபையை கொண்டாடுகிற அளவுக்கு யோகா உலகத்தினுடைய ஒரு கலையாக போய் இந்தியாவில் அவதரித்த யோக கலை இன்னைக்கு உலகத்தின் கலையாக மாறிவிட்டது. இதுதான் ராமராஜ்யம். இந்த யோகா அன்னைக்கு எல்லா நாடுகளையும் மெயின் சதுக்கங்களை எல்லாம் பிளாக் பண்ணி உட்காந்து எல்லாரும் யோகா பண்றாங்க. அந்த நாட்டுடைய பிரதமர், அந்த நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாரும் உட்காந்து பண்றாங்க. உலகமே பண்ணுது. இதுதான் ராமராஜ்யம். இது வந்துட்டு ராமராஜ்யம் ஆல்ரெடி உஷரி அது வந்துட்டு அது மலர, அதனுடைய வெளிச்சங்கள், அதனுடைய கிரணங்கள் வர துவங்கி விட்டன. அதனுடைய ஒரு அடையாளம் தான் வேர்ல்டு யோகா டே. உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்திய ஞானம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்தியர்களாகிய நாம் நம்முடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய ஞானம், இதை நாம் கொண்டாடப்படணும். இந்த வித்தைகளை நாம் கற்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய ஞானத்தை நாம் ஓங்கி செய்ய வேண்டும். இந்த குரலை, இந்தியாவுடைய இந்த குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். உலகமே நம்மோடு வரும். அப்போது உலகம் முழுக்க ஒற்றை குடும்பமாக இருக்கும். குளோபலைசேஷன் நம்ம அர்த்தம் தான். ஸ்பிரிச்சுவலைசேஷன் தான் நம்முடைய குளோபலைசேஷன் த்ரூ ஸ்பிரிச்சுவலைசேஷன். நம்முடைய குளோபலைசேஷன் என்பது பொலிட்டிக்கல் அல்ல, எக்கனாமிக் அல்ல. நம்முடைய குளோபலைசேஷன் என்பது ஸ்பிரிச்சுவலைசேஷன். உலகத்தை முழுக்க ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பமாக ஆக்குகின்ற வசுதேவ குடும்பம் என்கின்ற பார்வை, எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற பார்வை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகின்ற ஒரு பார்வை, அதனால் உலகத்துக்கே நம்ம தரணும். அது என்று பூரணமாகிறதோ அதுதான் ராமராஜ்யம். அது ஏற்கனவே மலர துவங்கி விட்டது. நமக்கு பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. எனவே நாம் ஞானிகளை கொண்டாடுவோம், ஞானிகள் காட்டிய பாதையிலே நடைபெறுவோம். இதை நாம் உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்போம். அதுதான் இந்த காலத்தின் தேவை. அதைத்தான் யோகி குறிப்பிட்டார். ராமருக்கு ஆலயமும் வரும், ராமராஜ்யமும் வரும் என்று இரண்டுமே வர துவங்கி விட்டது. நாம் அதை நோக்கி இன்னும் அதிகமான அளவுக்கு பங்களிப்பு செய்யணும். அந்த விழிப்புணர்வு நம்மளோட வர வேண்டும் என சொல்லி எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு.